கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த அருமையான மனமகிழ்ச்சி நாளின் காலை வேளையிலையும் ஜூலை மாதத்தின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமை 5ஆம் தேதி நாம் தேவ சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம். இப்பொழுதும் நாம் இல்லங்களிலே இருந்தவாறே தலைகளை தாழ்த்தி இந்த நாளின் ஆராதனைக்காக நாம் ஜெபம் செய்யலாம். எங்களை மிக அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, இந்த அருமையான இந்த மனமகிழ்ச்சி நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, கடந்த 6 மாதங்கள் கர்த்தர் எங்களை கண்ணின் கருவழி போல காத்து இந்த 7வது மாதத்தின் முதலாம் ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையில உம்முடைய சமூகத்திலே கூடி வரும்படி கர்த்தர் தந்த இந்த நல்ல தருணத்துக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளிலேயும் ஆண்டவரே கர்த்தாவே, எங்கள் ஆராதனையில கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஆண்டவரை கூடி ஆராதிக்கிற இந்த நேரத்திலையும் கர்த்தருடைய நாமம் உயர்த்தி மகிமைப்படுவதாக. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாளின் ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியிலையும் கர்த்தருடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில அசைவாடி கொண்டு இருக்க போவதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை துவக்குகிற இந்த நேரம் முதல் ஆண்டவரே ஆராதனையை ஆண்டவரே ஆசீர்வாதத்தோடு நாங்கள் முடிக்கும் வரையில உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில அசைவாடி இந்த நாளில் விசேஷித்த ஆசீர்வாதத்தினால எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஆராதனைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல அந்தகால வல்லமைகளையும் பாதாளத்தின் வல்லமைகளையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே நாங்கள் கட்டிந்து கொண்டு கட்டி அப்புறப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இல்லங்களிலே இருந்து ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய உள்ளமும் ஆண்டவரே இங்கிருந்து நடத்தப்படுகிற இந்த ஆராதனையில ஆண்டவரை இணைந்து இருக்கும்படி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்தும்படி உடைய அன்பின் கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த ஜூலை மாதத்தின் முதலாவது ஓய்வு நாளின் காலை நேரத்திலுமாய் கூட உங்கள் யாவரையும் இந்த ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் மூலியமாக சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. கடந்த 6 மாதங்களும் நம் தேவாதி தேவன் கிருபையாக நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி கொண்டு வந்திருக்கிறதை பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே நம் ஒவ்வொருவராலும் கர்த்தாவினை செய்த எல்லா உபகாரங்களுக்காக நன்றி என்று சொல்ல முடியும். சங்கீதம் 91ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது வேத வசனம் சொல்லுகிறது, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று. இந்த நாட்களில் எத்தனை உண்மையாக இந்த வசனம் இருக்கிறது அல்லவா? நம்மை சுற்றிலும் நம்மோடு கூட இருந்த மக்கள் இன்றைக்கு நம்மோடு கூட இல்லை. ஆனால் ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், சுகத்தை கொடுத்திருக்கிறார், பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார், பலனை கொடுத்திருக்கிறார். ஆகையால் இந்த காலை நேரத்துல தகப்பனே, நீங்க செய்த எல்லா உபகாரங்களுக்காக உமக்கு நன்றி. இயேசுவே, நீர் எங்களுக்கு கொடுத்த ஜீவனுக்காக நன்றி என்று நமக்கு தெரிந்த பாடலை உற்சாகமாக கரங்களை தட்டி பாடி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அபிஷேகம் தந்தார் இயேசு, நமக்கு அபிஷேகம் தந்தார் இயேசு, அபிஷேகம் தந்தார் இயேசு, நமக்கு அபிஷேகம் தந்தார் இயேசு. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். ஹல்லேலூயா ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஆமென், ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட சூழலின் மத்தியில் இருந்து இந்த ஆராதனை நாம் செய்து கொண்டிருந்தாலும் அவர் விடுதலை நாயகனாக இந்த நேரத்தில் வாய்ப்புடன் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறார். என்ன விதமான சூழ்நிலையில இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு விடுதலை வேணும்னு சொல்லிட்டு நீங்க ஏங்குறீங்களோ, இந்த சரணத்தை பாடும் பொழுது அப்பா நீங்க எங்களுக்கு விடுதலை கொடுத்தபடியால் உமக்கு நன்றி என்று அவர் நாமத்தை உயர்த்தும் பொழுதே நம் தேவாதி தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து, போராட்டங்களிலிருந்து, எல்லா விதமான இன்னல்களிலிருந்து விடுதலை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கும் தேவனாக இருக்கிறார். விடுதலை தந்தார் இயேசு, நமக்கு விடுதலை தந்தார் இயேசு, விடுதலை தந்தார் இயேசு, நமக்கு விடுதலை தந்தார் இயேசு. துதிப்பாடல் நாம் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதிப்பாடல் நாம் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். சேர்ந்து சொல்லுவோம். ஹல்லேலூயா ஆமென், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். இந்த கால நேரத்தில் ஜீவனை கொடுத்த தேவன், பலனை கொடுத்த தேவன் இந்த ஜூலை மாதத்திலே அற்புத விதமாகவும் அதிசய விதமாகவும் நம்மை நடத்தி செல்ல உண்மையுள்ளராக இருக்கிறார். விசுவாசிப்போம், நம்பிக்கையோடு இருப்போம், பெரிய காரியங்களை அவர் கரத்திலிருந்து பெற்றுக் கொள்வோம். இந்த ஜூலை மாதம் எவ்வாறு இருக்குமோ என்று நம்மில் அநேகருக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். கடந்த மாதங்கள் எல்லாம் நாம் நினைத்தது நம் கரங்களிலே பெற்றுக்கொள்ள முடியவில்லையே, இந்த புதிய மாதத்திலாவது கர்த்தர் என்னுடைய தேவைகளை சந்திப்பாரா என்று ஒருவேளை உங்களுக்குள்ளாக நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். யோபு 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது பக்தன் சொல்லுகிறார், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று. இதை சொல்லும் பொழுது அவருடைய வாழ்க்கையிலே எல்லா காரியங்களும் சாதகமாக இருக்கவில்லை. எல்லாவற்றும் இழந்து பலவீனத்தின் மத்தியிலே, தனிமையின் மத்தியிலே இப்படிப்பட்ட விசுவாச வார்த்தையை அவர் கூறுகிறார். இன்றைக்கும் பிரியமானவர்களே, என்ன விதமான சூழ்நிலையாக இருந்தாலும் அதை காட்டிலும் பெரிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கை நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அவரால் நம் வாழ்க்கையில செய்யக்கூடாத அதிசயமான காரியம் அது ஒன்றுமே இல்லை. இப்பொழுதுமாய் கூட இதை தான் அறிக்கை செய்து நம்ம பாடலாக பாட போகிறோம். அழகான காரியம் ஒன்றுமே இல்லை என்று நோடு கூட சேர்ந்து இருக்கிற இடங்களிலே கரங்களை தட்டி உற்சாகமாக அந்த பாடலை பாடுவீர்களா?
சோர்ந்து போக மாட்டோம். தீயின் நடுவே நடந்தாலும் எரிந்து போக மாட்டோம். கடலின் நடுவே நடந்தாலும் மூழ்கி போக மாட்டோம். கடலின் நடுவே நடந்தாலும் மூழ்கி போக மாட்டோம். வல்லவர், சர்வ வல்லவர், நல்லவர், என்றும் நல்லவர். அல்லேலூயா. வல்லவர், சர்வ வல்லவர், நல்லவர், என்றும் நல்லவர். ஆம், சோதனை துன்பங்கள் நம்மை சூழ்ந்தாலும் நாம் சோர்ந்து போவதில்லை. வேதனை வியாதிகள் நம்மை நெருக்கினாலும் இயேசுவின் சிலுவை நம்மோடு கூட இருக்கிறபடியால் எதை குறித்தும் நாம் கலங்க தேவையில்லை. அடுத்தபடியாக இதை அறிக்கை செய்து நாம் பாடுவோமா? சோதனை துன்பம் சூழ்ந்தாலும் சோர்ந்து போக மாட்டோம். சோதனை துன்பம் சூழ்ந்தாலும் சோர்ந்து போக மாட்டோம். வேதனைகளை நெருக்கினாலும் இயேசுவின் சிலுவை உண்டு. ஆமென். வேதனைகளை நெருக்கினாலும் இயேசுவின் சிலுவை உண்டு. அறிக்கை செய்வோமா? வல்லவர், சர்வ வல்லவர், நல்லவர், என்றும் நல்லவர். அல்லேலூயா. வல்லவர், சர்வ வல்லவர், நல்லவர், என்றும் நல்லவர். எங்கள் தேவன் வல்லவரே, இன்றும் என்றும் காப்பவரே. 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 வல்லவர், சர்வ வல்லவர், நல்லவர், என்றும் நல்லவர். அல்லேலூயா. வல்லவர், சர்வ வல்லவர், நல்லவர், என்றும் நல்லவர். ஆமென். நம் தேவாதி தேவன் அவர் வல்லவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர், நல்ல தேவன், பராக்கிரமம் நிறைந்தவர், பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். இந்த மாதத்தினுமாய் கூட நான் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாகவே காரியங்களை செய்து அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியாகவே அழைத்த தேவன் உண்மை உள்ளவராக அவர் இருந்து நம் ஒவ்வொருவரையும் வழி நடத்த போகிறார். இந்த நேரத்திலுமாய் கூட நம் தேவாதி தேவனை ஆராதனை செய்ய போகிறோம். நம் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் அவரை ஆராதனை செய்ய வேண்டும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன் என்று. இன்றைக்குமாய் கூட நம்மால் தேவன் என்னுடைய பங்கு அப்படின்னு சொல்ல முடியுமா என்பதை யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் அவர் ஒவ்வொரு நாளும் நம் வாழ்க்கையிலே ஒரு பங்காக இருக்கும் பொழுது நிச்சயமாகவே அவருடைய நம்பிக்கையிலிருந்து நம்மை அசைப்பதற்கு ஒன்றுமே முடியாது. ஆகையால் இந்த காலை நேரத்தில் அப்பா, என்னை உன் கரத்தை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். அன்பு நேசரே, உன் திருமுகத்தை தேடி நான் வருகிறேன். உம்முடைய சித்தம் செய்யவும், உம்முடைய ஏக்கத்தையும் விருப்பத்தையும் அறிந்து என் வாழ்நாள் முழுவதும் நான் வாழவும் எனக்கு நீங்க உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு கண்களை மூடி கரங்களை உயர்த்தி நம்ம அப்படி ஆராதனை செய்வோம்.
என் ஜீவனாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். என் ஜீவனாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். ஆராதனை ஆராதனை செய்வோமா? உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சகலமும் சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்குப் பாத்திரரே, ஐயமங்காத பிரகாசமே. நீர் மகிமைக்குப் பாத்திரரே, ஐயமங்காத பிரகாசமே. ஆராதனை உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஆராதனை உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். மகனாக தெரிந்து கொண்டீர், மறுவழி திறக்க வைத்தீர். மகளாக தெரிந்து கொண்டீர், மறுவழி திறக்க வைத்தீர். ராஜாக்களும் ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. ஆராதனை செய்வோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஆம் கர்த்தாவே, இந்த நேரத்திலுமாய் கூட உண்மையே நாங்கள் ஆராதனை செய்கிறோம். நீர் எங்களை மகளாக தெரிந்து கொண்டதன் நோக்கம் நாங்கள் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக. இந்த ஜூலை மாதத்திலுமாய் கூட இயேசப்பா, ஆண்டவரே, எங்களை நாங்கள் உம் கரத்தில் ஒப்பு கொடுத்து நீர் எங்கள் பங்கு என்று அறிக்கை செய்திருக்கிறோம். நீரே எங்களை பொறுப்பெடுத்தப்பா, நீரே எங்களை வழிநடத்த போவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த மாதத்திலுமாய் கூட ஆவியானவர் நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆட்கொண்டு நடத்துகிற ஒரு மாதமாக இருக்க போகிறது. இந்த நேரத்திலுமாய் கூட அவர் நம் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவராக இருக்கிறார். ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று நாம் அறிந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் அவருக்கு எல்லா விதமான மாட்சிமையும் மகிமையும் கனத்தையும் செலுத்தி, அப்பா நீர் எங்களை ஆட்கொள்ளுங்க, நீங்க எங்களை பொறுப்பெடுத்து நடத்துங்க, எங்களை நாங்கள் முழுமையாக உம் கரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் என்று நாம் ஆராதனை செய்வோமா?
கூர்ந்தவரே, உமக்கே ஸ்தோத்திரமே. கிருபையிலே கூர்ந்தவரே, உமக்கே ஸ்தோத்திரமே. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம். ரட்சகரேவா, ரட்சகரேவா, உம்மை ஆராதிக்கின்றோம். உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, ஆராதனை, உமக்கே 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 ஆராதனை. இயேசுவே, 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 எல்லாம் எனக்கு நீரே. இயேசுவே, 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 எல்லாம் எனக்கு நீரே. ஆமாப்பா, இந்த ஆராதனை முடிக்கும் பொழுது நீரே எங்களுக்கு எல்லாம் என்று சொல்லி நாங்கள் முடிக்கிறோம். இயேசு சுவாமி, எங்கள் வாழ்க்கை இந்த மாதம் முழுமையாக அழைத்த தேவன், உண்மையுள்ளவராக இருந்து நீங்களே பொறுப்பெடுத்து நீங்களே வழி நடத்த போவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மீதியான வேலையை உன் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, நீரே பொறுப்பெடுத்து நீரே ஆட்கொண்டு சகலத்தையும் ஆசீர்வாதமாக அமைத்துக் கொடுப்பீராக. எங்கள் மீட்பரும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவிடம் கேட்டுக்கொள்கிறோம், எங்கள் ஜீவன் உள்ள பரமபிதாவே. ஆமென். கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த மனமகிழ்ச்சி நாளிலேயும் கூட இந்த ஆராதனையில நேரலை மூலமாக உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் யாவரும் சுகத்தோடு பலத்தோடு இருக்கிறீர்கள் என்கிற செய்தியை கேள்விப்பட்டு நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களுக்காக திருச்சபையில அனுதினமும் ஜெபிக்கப்பட்டு வருகிறது. விசேஷித்த விதமாக நம்முடைய அருமையான போதகர் உங்கள் யாவருக்காகவும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு ஏதாகிலும் ஜெப விண்ணப்பம் இருக்கும் என்றால் அதை போதகருக்கு நீங்கள் ஒரு SMS மூலமாக தெரிவிக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். கடந்த 6 மாதங்கள் கர்த்தர் நம்மை கண்ணின் கருவிழி போல காத்து தூக்கி சுமந்து வந்திருக்கிறார். இந்த 7வது மாதத்தின் 1ஆம் ஞாயிற்றுக்கிழமை காலை வரையில கர்த்தர் நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். இது நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாகவே நாம் கடந்து வருகிற எல்லா சூழ்நிலைகளுக்கும் ஒரு முடிவை தந்து நம்மை ஆசீர்வாதத்தின் பாதையில நடத்துவார் என்பது நிச்சயம். ஆகவே நாம் கர்த்தரை இன்னும் அதிகமாக நெருங்கி பிடித்துக் கொள்வோம். கர்த்தர் வருகிற நாட்களில பெரிய காரியங்களை செய்து நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமென்.
இந்த அருமையான மனமகிழ்ச்சி நாளின் காலை வேளையிலையும் வருகின்ற வாரத்திலேயும் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடுகிற கர்த்தருடைய பிள்ளைகளை வாழ்த்து விரும்புகிறோம். 5ஆம் தேதி உஜயஸ்ரீ யு தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார். 6ஆம் தேதி ஜாஷ்வா வி தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார். 7ஆம் தேதி திரு எஸ் சாலமன் மற்றும் 7ஆம் தேதி மிஸ்ஸஸ் லிடியா ஹேமத் குமார். 7ஆம் தேதி மிஸ்ஸஸ் எல்ஜா மேரி பி மற்றும் 8ஆம் தேதி எஸ் பெனிஷா மர்சி. 9ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஜானட் கிறிஸ்டினா எஸ். இவர்கள் தங்கள் பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். இவர்களோடு தங்களுடைய திருமண நாளை 5ஆம் தேதி திருமதி திரு வில்பர்ட் நாதன் தம்பதியினரும், 6ஆம் தேதி திருமதி திரு பி ஏ ஜெயசீலன் தம்பதியினரும், 7ஆம் தேதி திருமதி திரு ராஜ் இளங்கவன் தம்பதியினரும், 10ஆம் தேதி திருமதி திரு செல்வமணி தம்பதியினரும், 11ஆம் தேதி அமெரிக்க ஐக்கிய தேசத்தில் இருக்கிற திருமதி திரு டேனியல் பிரவீன் தம்பதியினரும் கொண்டாடுகிறார்கள். இவர்களுக்காக நாம் வாழ்த்தி பாடுவோம். சபையின் போதகர் விசேஷமாய் ஜெபத்தில நடத்துவார்கள். பிறந்த நாள் மற்றும் திருமண ஆண்டை கொண்டாடுகிற அருமையான குடும்பத்தினரை வாழ்த்தி பாடலை பாடி ஒரு வாக்குத்தத்த வசனத்தை வாசித்து உங்களுக்காக நாளும் விசேஷமாய் ஜெபிக்க இருக்கிறேன். எனவே முதலாவது உங்களை வாழ்த்தி பாடலை பாடும் பொழுது எங்கள் இல்லங்களிலே மற்றவர்கள் இருக்கிறீர்களோ நீங்களும் இணைந்து பாடும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Happy birthday to you, happy birthday to you, happy birthday, God bless you, happy birthday to you, happy anniversary to you, happy anniversary to you, happy anniversary, God bless you, happy anniversary to you. வாக்குத்தத்த வசனமாக வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். The book of Revelation chapter 3 and verse 8. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்த வசனம், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். God gives a promise to you from the book of Revelation chapter 3 and verse 8. And he says, I know your works. Behold, I have set before you an open door, and no man can shut it. I have set before you, I have kept before you an open door, and behold, no man, nobody can shut it. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, பிறந்த நாள் மற்றும் திருமண ஆண்டை கொண்டாடுகிற அன்பு குடும்பத்தினருக்காக, தெய்வ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. இம்மட்டும் நீர் கூட இருந்து அவர்களை நடத்தி வந்ததற்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த புதிய வருஷத்திலும் கர்த்தாவே, நீர் அவர்களோடு கூட இருந்து நீரே கரம் பிடித்து அவளை தாங்கி நடத்த போகிற ஒரு ஆண்டு, அவளை விட்டு விலகாமல் நீர் கூட இருக்கிற ஒரு ஆண்டு. நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனத்தின் பிரகாரமாக இதோ திறந்த வாசலை உங்களுக்கு முன்பதாய் நான் வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். நீ திறந்து வைத்திருக்கிற இந்த வாசல் அருமையான குடும்பத்தினருக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் வாசலாய், அனுகூலமான வாசலாய்,
அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுகிற வாசலாய் இந்த ஆண்டு இருக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல சுகம், பலன், ஆரோக்கியத்தை கொடுத்து கர்த்தர் தாமே இந்த புதிய வருஷத்துல என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் எதிர்பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அத்தனை ஆண்டவரே காரியங்களை கர்த்தர் தாமே அவளுக்கு சம்பூர்ணமாய் கொடுத்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இது நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே, அவருடைய குடும்பத்திலே ஒரு சாட்சியின் வருடமாய் இருக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரமபிதாவே, ஆமென். Wish you all a very happy birthday and a blessed anniversary. God bless you. கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த மனமகிழ்ச்சி நாளின் காலை வேளையிலையும் நமக்கு ஒரு விசேஷித்த சாட்சி உண்டு. நம்ம மத்தியிலே சகோதரி இந்திரா தனபால் அவர்கள் விசேஷித்த சாட்சியை பகிர்ந்து கொள்வார்கள். நாம் அந்த சாட்சியை கேட்போம். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய சாட்சியால் நிறுத்தினதுக்காக கொடாக்கொடி நன்றி. எனக்கு போன மாசம்லாம் உடம்பு சரியில்லாத ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போனேன். டாக்டர் உங்களை ஃபுல் செக்அப் பண்ணணுமான்னு சொன்னாங்க. ஃபுல் செக்அப் பண்ணி எடுத்துன்னு வந்து கொடுத்தேன். கொடுத்தாங்க உடம்பு பகுதியில் ஒரு கட்டி இருக்குமா, இடுப்பு பகுதியில் வயிற்றுலேயும் நீர் கட்டி இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க. இது மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்க்கணுமா, பின் பகுதியில் இருக்கிற கட்டியை, முதுகு பகுதியில் இருக்கிறத அப்படின்ட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணேன். பாஸ்டர் எனக்கு ஜெயிச்சாரு. அந்த கட்டி எந்த கட்டி இருக்கக்கூடாது, நார்மலான கட்டியாக இருக்கணும்னு. அது நார்மலான கட்டி சொன்னாங்க டாக்டர். இது மாதிரி முன்ன வயிற்று பகுதியில் இருக்கிற நீர் கட்டியை மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கமா, அந்த பகுதி அந்த கட்டி அப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு சொன்னாங்க. அதேமாரி ஆப்ரேஷன் போகிறப்ப பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணேன். பாஸ்டர் எனக்கு ஜெபம் பண்ணி அமுச்சு வச்சார். ஆப்ரேஷன் பண்ணோம். நல்ல மாதிரி ஆப்ரேஷன் பண்ணி வந்தேன். நல்லா இந்த கொரோனா டைமில் எனக்கு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் வேலைத்தையும் தந்தாங்க. அது கொடி நன்றி கடவுளுக்கு. சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கும், எனக்காக ஜெபம் பண்ண விசுவாசிகளுக்கு, பாஸ்டருக்காக, பாஸ்டர் அம்மாவுக்காக நன்றி. என்ன ஆரோக்கியம், எனக்கு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்ததுக்காக தேவனுக்காக கொடி நன்றி. கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்கள், எப்பொழுதும் நாம் கர்த்தருக்கு கொடுக்கின்ற வேலைக்கு வந்திருக்கிறோம். உற்சாகமாய் கொடுக்கிறவனுக்கு தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்பதை நாம் அறிவோம். இந்த நாட்களிலேயும் கூட நாம் கர்த்தருக்கு கொடுக்கின்ற வேளையில கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதங்களை, பெரிய அறுவடையை அவர் கட்டவிழ்க்க வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் ஸ்தோத்திர காணிக்கைகளையும் நாம் இல்லங்களிலே இருந்தவாறே பேங்க் டிரான்ஸ்ஃபர் மூலமாக நாம் திருச்சபைக்கு அனுப்ப முடியும். இதை குறித்து நாம் ஏற்கனவே பலமுறை அறிவித்திருக்கிறோம். நம்முடைய பேங்க் டீட்டெயில்ஸ் அங்கே உங்களுக்கு திரையிலே காண்பிக்கப்படும். நீங்கள் அதை குறித்து வைத்துக்கொண்டு அதற்கு உங்களுடைய காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் ஸ்தோத்திர காணிக்கைகளையும் நீங்கள் அனுப்பலாம். அப்படி இல்லை என்று சொன்னால், ஒருவேளை கூகுள் பே மூலமாக நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட அதில் கூகுள் பேவில் பேங்க் டிரான்ஸ்ஃபர் ஆப்ஷனை பயன்படுத்தும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறோம். இந்த ரெண்டு ஆப்ஷன் மூலமாக நீங்கள் ஒருவேளை பேங்க் டிரான்ஸ்ஃபர் மூலமாக கொடுக்க முடியாது என்கிற அந்த சூழ்நிலையில நம்முடைய இல்லங்களிலே சுய விருப்பு காணிக்கை உண்டிகள் ஒவ்வொரு குடும்பத்திலையும் நாம் ஏற்கனவே கொடுத்திருக்கிறோம். நீங்கள் அந்த உண்டியல்களில் உங்களுடைய காணிக்கைகள், ஸ்தோத்திர காணிக்கைகள், தசம பாகங்களை நீங்கள் சேமித்து வைத்திருந்து ஆலயத்துக்கு நாம் அனைவரும் கூடி வரும் பொழுது நீங்கள் கொண்டு வந்து படைக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ஒருவேளை தசம பாகங்களை நீங்கள் நம்முடைய உண்டியல்களில் சேர்த்து வைப்பீர்கள் என்று சொன்னால் அதை ஒரு சிறிய கவர்ல வைத்து உங்களுடைய பெயர், இந்த மாதத்திற்கான தசம பாகம் என்பதை எழுதி அதில் போடும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இதை குறித்ததான அது நம்முடைய தசம பாக கணக்குகளை
வைப்பதற்கு அது உதவியாக இருக்கும். மாத்திரமல்ல, பேங்க் டிரான்ஸ்ஃபர் மூலமாக தசம பாகம் அனுப்புவீர்கள் என்றாலும் கூட நீங்கள் நம்முடைய போதகருக்கு ஒரு சிறிய SMS அனுப்பும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறோம். அதில் நீங்கள் எவ்வளவு பணம் அனுப்பியிருக்கிறீர்கள், எந்த பேங்க்குக்கு அனுப்பியிருக்கிறீர்கள், எந்த நாளிலே அனுப்பினீர்கள் என்ற அந்த தகவலை நீங்கள் போதகருக்கு தெரிவித்தீர்கள் என்று சொன்னால் நம்முடைய தசமபாக கணக்குகளை வைக்க அது உதவியாக இருக்கும். நன்றி. கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இப்பொழுதும் நாம் பெற்றுக்கொண்ட காணிக்கைக்காகவும் நாம் கேட்ட சாட்சிக்காகவும் நாம் கேட்க இருக்கிற கர்த்தருடைய வார்த்தைக்காகவும் நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை மிக அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, இந்த அருமையான இந்த மனமகிழ்ச்சி நாளின் காலை வேளையிலையும் கர்த்தருடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே அசைபாடி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, கர்த்தாவே, 6 மாதங்களை முடித்து இந்த 7வது மாதத்துக்குள்ளாக நாங்கள் காலடி எடுத்து வைத்து இந்த முதலாம் ஞாயிற்றுக்கிழமையிலையும் கூட கர்த்தாவே உம்முடைய சமூகத்துல வந்து ஆண்டவரே கர்த்தாவே உமக்கென்று ஆண்டவரே காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் படைக்கும்படியாய் கர்த்தர் தந்த இந்த நல்ல தருணத்துக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாளிலேயும் காணிக்கைகளாலும் தசம பாகங்களாலும் ஸ்தோத்திர காணிக்கைகளாலும் உம்மை ஆண்டவரே கர்த்தாவே அப்பா கனப்படுத்தி இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலையும் கர்த்தர் உம்முடைய ஆசீர்வாதங்களை கட்டவிழ்த்து விட வேண்டும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, பெற்றுக்கொள்ள இடம் கூடாதபடி போதாத அளவிற்கு ஆண்டவரே பெரியதொரு ஆசீர்வாதங்களை அவருடைய ஆண்டவரே கர்த்தாவே அவர் தனி நபருடைய வாழ்க்கையிலையும் குடும்பத்திலையும் கர்த்தர் நீர் கட்டளையிட வேண்டும்படியா நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே கர்த்தாவே, காணிக்கைகளை கூட தேவரே தயவாக அங்கீகரித்து சபையின் தேவைகள் அத்தனையும் சந்திக்க வேண்டும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான இந்த நாளிலேயும் கூட ஆண்டவரே நாங்கள் கேட்ட சாட்சிக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். அருமையான சகோதரிக்கு கர்த்தர் தந்த நல்ல சுக பலனுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில செய்த அற்புதத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே, நீர் ஆண்டவரே ஜெபத்தை கேட்கிறவர் என்பதை மீண்டும் ஒருமுறை நீர் உறுதிப்படுத்தி இருப்பதற்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எப்பொழுதும் உம்முடைய வார்த்தைக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே இந்த காலை வேளையிலையும் தேவனாகிய கர்த்தர் நீர் எங்களோடு கூட என்ன பேச சித்தமாயிருக்கிறீரோ உம்முடைய வார்த்தை ஆண்டவரே எங்களை நோக்கி கடந்து வரும்படியா நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய தாசனை ஆண்டவரே உம்முடைய சிலுவையின் நிழல்ல மறைத்து கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாள் காலை வேளையில எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இடைபட வேண்டும்படியா நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய அன்பின் கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த மனமகிழ்ச்சி நாளின் காலை வேளையிலையும் கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய அருமையான போதகர் பாஸ்டர் லெஸ்லி லூகாஸ் அவர்கள் கொண்டு வருவார்கள். நாம் இல்லங்களில் இருந்தபடியே கரங்களை தட்டி தேவனுடைய தாசனை அன்போடு வரவேற்போம். உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஜூலை மாதத்தின் 1வது ஞாயிற்றுக்கிழமை இல்லங்களிலே அமர்ந்த வண்ணமாக கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் யாவரும் கேட்க ஆயத்தத்தோடு இருக்கிற இந்த நேரத்தில் ஏற்கனவே கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஆராதனை நேரத்தை அமைத்து கொடுத்தபடியினாலே கர்த்தருடைய பிரசன்னமானது உங்கள் இல்லங்கள் அத்தனை பேர் கூடியிருக்கிற இடங்களிலே அது காணப்படுகிறது. தேவ பிரசன்னம் உங்கள் வீட்டை நிரப்பி இருக்கிறது. எனவே நாம் இருக்கிற இடங்களிலே வழக்கமாய் நாம் செய்கிற விசுவாச அறிக்கை பரிசுத்த வேதாகமத்தோடு நாம் எல்லோரும் பரிசுத்த வேதாகமத்தை உயர்த்தி நாம் செய்வோமா? இந்த விசுவாச அறிக்கை செய்யும் பொழுது கடந்த வாரம் எத்தனை பேர் நீங்கள் அறிக்கை செய்தீங்க அப்படின்னு சொல்லி இந்த அறிக்கை செய்யும் பொழுது நீங்கள் கமெண்ட்ஸ் அதில் போட்டிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி இந்த வாரமும் யாரெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களோ உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு அப்படியாய் அதை தெரிவிக்கும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆயத்தமா? இந்த பரிசுத்த வேதாகமம் என்னை யார் என்று சொல்லுகிறதோ அந்த ஆள்தான் நான்.
இந்த பரிசுத்த வேதாகமம் எனக்கு என்னவெல்லாம் உண்டு என்று சொல்லுகிறதோ அவைகள் எல்லாம் எனக்கு உண்டு. இந்த பரிசுத்த வேதாகமம் என்னால் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லுகிறதோ அவைகள் எல்லாம் நான் செய்வேன். இருக்கிற இடத்துல ஒரு சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த நாளின் செய்திக்கென்று தெரிந்து கொண்ட வேத வசனம் ஏசாயா 48 அதிகாரம் 17 வசனத்தை நான் வாசிக்கிறேன். எல்லாரும் நம்முடைய வேதாகமத்தை ஏசாயா 48 அதிகாரம் 17 வசனத்திற்கு திருப்பிக் கொள்வோம். For today's meditation, turn with me to the book of Isaiah, chapter 48 and verse 17. இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. கர்த்தர் திட்டவட்டமாய் உறுதியாய் அழுத்த திருத்தமாய் சொல்லுகிறார். இந்த வசனத்தின்படி உன் மீட்பராகிய கர்த்தர் என்று சொல்லி உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். அவர் இஸ்ரவேலின் பரிசுத்தர். மற்றும் நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறார்? பிரயோஜனமாய் இருக்கிறவைகளை, எதெல்லாம் பிரயோஜனமாய் இருக்கிறது அதை உனக்கு போதித்து, அதை உங்களுக்கு ஆண்டவர் போதித்து, நீங்க நடக்க வேண்டிய வழியிலே நான் உங்களை நடத்துகிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே என்று கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். In English, Isaiah chapter 48 and verse 17 says, Thus says the Lord, your Redeemer, the Holy One of Israel. I am the Lord your God, who teaches you to profit, who leads you by the way you should go. Listen very carefully. God is very specific, and according to this verse, He wants us to do something that He longs to teach us. I am the Lord your God, who teaches you to profit and who leads you by the way you should go. Hallelujah. அப்போ கர்த்தர் நமக்கு இந்த ஜூலை மாதத்திலே சில காரியங்களை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். 6 மாதங்களை இந்த 2020 வருஷம் நாம கடந்து வந்து விட்டோம் இல்லையா? ஆல்மோஸ்ட் half the year we have completed. இப்போ இன்னும் இருக்க போறது நமக்கு அடுத்த 6 மாதங்கள். ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு முறை வேத வசனத்தின் மூலமாய் அவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார், நம்மோடு பேசுகிறார், சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார், மற்றும் சில நமக்கு ரகசியங்களை கூட அவர் வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆனா இன்றைக்கு பாருங்க, கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறது என்ன என்பதை நாம் கேட்பது மாத்திரமல்ல, அதை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு அதன்படி நாம் நடக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எனவே 3 குறிப்புகளை உங்களுக்கு முன்பதாய் நான் வைக்க விரும்புகிறேன். முதலாவது, ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன, அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், விரும்புகிறார். விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். God firstly teaches us to stand firm in faith, or in other words, stand steadfast in faith. அப்போஸ்தலர் நடபடிகள் 14 அதிகாரம் 22 வசனத்தை வாசிக்கிறேன். Acts chapter 14 and verse 22. சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி. நல்லா கவனிங்க, இது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதி வைத்திருக்கிற வார்த்தை.
என்ன அவர் கூறுகிறார்? சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி. Acts 14:22 says, strengthening the souls of the disciples and exhorting them to continue in the faith. The Apostle Paul exhorts the disciples and he tells them to continue in faith. நிலைத்திருக்கும்படி இதிலே விசுவாசத்திலே சீஷர்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி இங்க பவுல் கூறுகிறார். இந்த வார்த்தைகளை அப்போஸ்தலனாகிய பவுல் சீஷர்களுக்கு கூறின வார்த்தை என்று ஏற்கனவே நான் கூறினேன். ஆனால் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் இந்த வார்த்தையை கூறினார்? எந்த சூழ்நிலையிலே அவர் எப்படிப்பட்ட ஒரு நேரத்திலே அவர் காணப்பட்டார், அல்லது அவர் இந்த வார்த்தை சொல்லும் பொழுது எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தது என்று சொல்லி நாம் இங்கு பார்க்க வேண்டும். அதே அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் 14:19 வாசிக்கும் பொழுது, பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்திற்கு வெளியிலே இழுத்து கொண்டு போனார்கள். Verse 19 of Acts chapter 14. When Paul spoke these words to the disciples, what was his situation? And when did he speak these words? When did Paul speak the above words to the disciples? Soon after he was stoned by the Jews. Paul was stoned by the Jews for certain reasons. Then Jews from Antioch and Iconium came there, and having persuaded the multitudes, they stoned Paul and dragged him out of the city, supposing him to be dead. They thought Paul was dead. They dragged him from the city and they took him out of the city and they put him there, thinking that Paul was dead. And verse 20, however, when the disciples gathered around him, he rose up and went into the city, and the next day he departed with Barnabas to Derbe. பிரியமானவர்களே, 20ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 14:20. சீஷர்கள் அவனை சூழ்ந்திருக்கையில் அவன் எழுந்து பட்டணத்திற்குள் பிரவேசித்தான். மறுநாளிலே பர்னபாவோடு கூட தெர்பைக்கு புறப்பட்டு போனான். நல்லா கவனிங்க, பவுல் எப்படிப்பட்ட நேரத்திலே சீஷர்களை பார்த்து நீங்க விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்று கூறினார். அவர் சரீரத்திலே அதிகமாய் காயப்பட்டு தன் ஜீவனே போக வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே அவர் எதையும் பொருட்படுத்தாதபடி சீஷர்களை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, நீங்க விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்று பவுல் சீஷர்களுக்கு ஆலோசனை கூறினார். 21ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 14:21. அந்த பட்டணத்தில் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீஷராக்கி, பின்பு அவர் சீஷர்கள் ஆக்கினாங்க. அந்த பட்டணத்தில் போய் எல்லாரையும் சீஷராய் மாற்றினார்கள். லீஸ்திராவுக்கும் இக்கோனியாவுக்கும் அந்தியோகியாவுக்கும் திரும்பி வந்தார்கள் என்று சொல்லி இங்க நாம் பார்க்கிறோம். And when they preached the gospel to that city and made many disciples, they returned to Lystra, Iconium and Antioch. பிரியமானவர்களே, இதை நான் சொல்ற ஒரு நோக்கம் உண்டு. விசுவாசத்திலே நிலைத்து நிற்க வேண்டும் என்று பவுல் மூலமாக இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே எப்படி நாம் விசுவாசத்துல நிலைத்து நிற்க முடியும்? நானே விசுவாசத்துல சோர்ந்து போய் இருக்கிறேனே. கடந்த 6 மாதங்களும் நடந்த சம்பவங்களை நினைத்து பார்க்கும் பொழுது ஒருவேளை 3 மாதங்களுக்கு மேலாய் நான் எதிர்பார்க்காத பல காரியங்கள் வாழ்க்கையில எதிர்நீச்சல் அடித்துக் கொண்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. எங்கு சுற்றி பார்த்தாலும் காரியங்கள் சாதகமா இல்லை. என் விசுவாசம் கொஞ்சம் கொஞ்சமா தளர்ந்து போய் கொண்டிருக்கிறேன்னு சொல்லி ஒருவேளை ஒரு சிலர் அப்படிப்பட்ட
ஒரு நோக்கத்தோடும் எண்ணத்தோடும் நீங்கள் காணப்படலாம். ஆனால் அன்றைக்கு பவுல் அந்த யூதர்கள் கல்லெறிந்து தன்னை அடித்து கொன்று போட வேண்டும் என்று சொல்லி அவன் மரித்து விட்டான் என்று சொல்லி வெளியே இழுத்து போட்டு விட்டார்கள். அப்ப பவுல் பண்ணியிருக்கணும், எனக்கு போதும், எனக்கு இந்த எல்லா விதமான உபதேசத்தை குறித்து நான் பிரசங்கிப்பது போதும், சுவிசேஷத்தை அறிவிப்பது போதும் என்று சொல்லி கடந்து போயிருக்க வேண்டும். மறுநாளே, இது நடந்த அடுத்த நாளே அவர் கர்த்தருடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்க புறப்பட்டு போனார். தெய்வ ஜனமே, பவுல் இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையின் மத்தியிலே தன் உயிருக்கே ஆபத்து, ஆனாலும் அவர் சொல்ற ஒரு வார்த்தை, சீஷரை பார்த்து, நீங்கள் விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும். Paul looked at the disciples not when he was normal, but when he was stoned by the Jews. The Jews wanted to kill him and they thought Paul was dead. They dragged him out of the city. The Bible says next day he went and preached the gospel. பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இன்றைக்கு நடக்கிற இந்த சூழ்நிலைகள், நடக்கிற சம்பவங்கள், நம்மை சுற்றிலும் இருக்கிற எல்லா காரியங்களை பார்த்து நமக்குள் பலவிதமான கேள்விகளோடு காணப்படுகிறோம். பவுலின் வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, அவர் துன்பத்தின் பாதையில் நடந்தாலும், நன்றா கவனிங்க, நன்றா கேளுங்க, பவுல் துன்பத்தின் பாதையிலே நடந்தாலும் விசுவாசத்தில் உறுதியாய் நிலைத்திருந்தார். பவுல் விசுவாசத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தார். அதாவது ரொம்ப அவரு நல்லா ஃபர்மா இருந்தாருன்னு சொல்லி பார்க்கிறோம். விசுவாசத்திலே உறுதியா இருந்தார் என்று சொல்லி இங்க வேதத்திலே பவுலை குறித்து நாம் பார்க்கிறோம், வாசிக்கிறோம். Although Paul had to encounter dangers and difficulties in his walk of life, yet he stood firm in faith. Hallelujah. Beloved brothers and sisters, I want to place a question before you this morning. இந்த காலையிலே உங்களுக்கு முன்பதாய் ஒரு கேள்வியை நான் வைக்க விரும்புகிறேன். உங்களால் இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே விசுவாசத்திலே உறுதியாய் நிற்க முடிகிறதா? Are you able to stand firm or stand steadfast during such a type of situation in faith? விசுவாசத்திலே உங்களால நிற்க முடிகிறதா என்று சொல்லி நான் அதை உங்களுக்கு முன்பதாய் ஒரு கேள்வியாய் வைக்கிறேன். அவர் விசுவாசத்திலே உறுதியாய் நிலைத்திருந்தபடியினால் சீஷர்களை அவர் அப்படியே விசுவாசத்தில் நிலைத்து நிற்கும்படி அவளை பார்த்து கூறினார். Because Paul was able to stand firm in faith, he asked the disciples also to stand firm in faith, which means to continue in faith. தொடர்ந்து விசுவாசத்திலே நீங்கள் தொடர்ச்சியாய் நீங்கள் அப்படியாய் முன்னேற வேண்டும் என்று தான் பவுல் சொல்லுகிறார். எனக்கு போதும் இந்த விசுவாச வாழ்க்கை, எனக்கு போதுங்க நான் ஆண்டவரை தேடியது, என் வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு நெருக்கமெல்லாம் காணப்படுகிறது, எனக்கு போதும் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு சிலர் ஒருவேளை அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசியிருக்கலாம். ஆனால் பவுல் நமக்கு கற்றுக் கொடுப்பது என்ன? விசுவாசத்திலே உறுதியா இருங்க, விசுவாசத்திலே முன்னேறுங்க. இதுதான் இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட, நான் உங்களுக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுப்பேன் என்று சொல்லி நான் உங்களுக்கு சில போதனைகளை நான் உங்களுடைய நன்மைக்கு ஏதுவாய் கற்றுக் கொடுப்பேன் சொல்லி கர்த்தர் நம்மோடு பவுலை ஒரு உதாரணமாய் நமக்கு முன்னதாய் வைத்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? எபிரேயர் 11:6. Hebrews in English Bible, I would just like to read Hebrews chapter 11 and verse 6. எபிரேயர் 11:6ஆம் வசனம் எல்லாம் எடுத்துக்கொள்வோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனெனில் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். அப்போ நான் விசுவாசத்துல நல்லா நிலைத்திருக்கணும் அப்படின்னு சொன்னா, விசுவாசத்துல நான் நல்லா நிலைத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க எதிர்பார்த்தா, நீங்க விரும்பினா, வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே, விசுவாசத்தை தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளாகிய நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார்.
அப்போ விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு நாம பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனெனில் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கணும். அப்ப நாம ஆண்டவரை தேடும் பொழுது கர்த்தர் நமக்கு பலன் அளிக்கிறார். நாம் ஆண்டவரை நாம் தேடும் பொழுது கர்த்தர் நமக்கு பலன் அளிக்கிறார் என்று நாம் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். In English, it's a beautiful verse. The Bible says in Hebrews chapter 11 and verse 6, without faith, it is impossible to please God. For he who comes to God must believe that he is, and that he is a rewarder of them that diligently seek him. So you should understand that when you seek God, God will reward you. நான் கர்த்தரை தேடினால் கர்த்தர் எனக்கு பலன் கொடுப்பார் என்று சொல்லி நான் நன்கு அதை அறிந்து கொள்ள வேண்டும், உணர. அதனால பவுல் சொல்றாரு, விசுவாசத்துல நீங்க உறுதியா இருங்க. Be firm in faith. Stand firm in faith. Stand steadfast in faith. உறுதியா இருங்க. ஏன்னா நாம அந்த உறுதியோடு நாம் காணப்படும் பொழுது கர்த்தரை தேடுகிற இந்த நேரத்திலே அவர் நமக்கு பலன் அளிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் இல்லாம நம்ம ஆண்டவருடைய எதுவுமே நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. Without faith it is impossible to receive anything from God. So that is what Paul is teaching us here. இந்த எபிரேய நிருபம் யார் எழுதினாங்கன்னு சொல்லி ஒருவேளை நாம அதை பார்க்கும் பொழுது அது அநேகர் எழுதியிருக்கிறாங்க. அது குறிப்பிட்ட ஒரு ஆசிரியர் சொல்லி அங்கு கூறப்படவில்லை. பவுல் பேர் இருக்கு, லூக்கா பேர் இருக்கு, பர்னபா பேர் இருக்கு, அப்போலோ பேர் இருக்கு, சில்மனஸ் பேர் இருக்கு, பிலிப் பெயர் இருக்கு, பிரிசிலா, எல்லா பெயரும் இருக்கு. ஆனால் எல்லாருமே சேர்ந்து ஒருவேளை இந்த எபிரேயர்கள் நிருபத்துல அவங்க உங்களுடைய நன்மைக்காக, என்னுடைய நன்மைக்காக, நம்முடைய நன்மைக்காக இந்த விசுவாசத்தை குறித்து ரொம்ப தெளிவாய் எழுதி வைத்திருக்கிறாங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் அதுல 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தமிழில் எபிரேயர் 12:1. In English it is Hebrews chapter 12 and verse 2. தமிழில் முதலாவது வாசிக்கிறேன். எபிரேயர் 12:1. விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி. அப்ப நம்முடைய பார்வை எங்க இருக்கணும்? எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும், எப்படிப்பட்ட நெருக்கமா இருந்தாலும், எப்படிப்பட்ட கஷ்டமான அப்படிப்பட்ட ஒரு பாதையிலே நாம் கடந்து சென்றாலும், நமக்கு முன்பு பார்க்கும் பொழுது எங்கு பார்த்தாலும் நமக்கு ஒருவேளை மூடப்பட்ட கதவுகள் இருக்கலாம், நமக்கு தடைகள் காணப்படலாம், நமக்கு பல எதிர்ப்புகள் இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது நம்முடைய பார்வை எங்கு இருக்க வேண்டுமாம்? விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாக இயேசுவை நோக்கி. ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம எதை நோக்கிட்டு இருக்கிறோம்? ஐயோ, எங்க பார்த்தாலும் இந்த பயங்கரமான ஒரு கொள்ளை நோய் இருக்கு, எங்க பார்த்தாலும் இந்த கொரோனா வைரஸை குறித்தான செய்தி வருது, எதை நம்ம கேட்டாலும், நியூஸ் பேப்பர் வாசித்தாலும், டிவியில நியூஸ் கேட்டாலும் நமக்கு நல்ல செய்தி இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம கவனத்தை அதிகமாக எங்க செலுத்தி கொண்டிருக்கிறோம். தவறல்ல, நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஆனா அதுதான் முக்கியம் கிடையாது. நமக்கு விசுவாசத்தை கொடுக்கிறவர், அந்த விசுவாசத்தை கொடுத்துக்கணும், விசுவாசத்தை துவக்கிறவர், முடிக்கிறவர் நம்ம என்ன செய்ய போறோம்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு வெகுமதியை கொடுக்க போறார், ஒரு ரிவார்ட் கொடுக்க போறார். அப்போ நாம எப்பவுமே அந்த பரிசுக்காக அவரை நோக்கி நாம் பார்த்து கொண்டிருக்கோம். தவிர இன்றைக்கு நடைபெறுகிற எல்லா விதமான சம்பவங்களை பார்த்து நாம சோர்ந்து போய்விடக்கூடாது. அதனால்தான் விசுவாசத்திலே உறுதியாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்க பவுல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். Paul teaches us to stand firm in faith, to stand steadfast in faith. Hebrews chapter 12 and verse 2 says, looking unto Jesus, who is the author and the finisher of our faith. So our eyes should be fixed on Jesus, and he is the author and he is the finisher of our faith. நமக்கு இருக்கிற விசுவாசம் அவர்தான் துவங்குறார், அவர்தான் முடிக்கிறார். அப்போ நமக்கு அந்த விசுவாசத்தோடு நாம் செயல்படும் பொழுது நல்லா கவனிங்க, ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய நம்பிக்கைக்கு விசுவாசம் அது ஒரு உறுதி பத்திரமாய் இருக்கிறது. புரிந்திருக்கும் நினைக்கிறேன். நம்முடைய நம்பிக்கைக்கு அப்போ விசுவாசம் என்பது இந்த நிகழ்காலத்திற்குரியது. Faith is for the present.
அப்போ இந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில என்ன ஒரு முக்கியமான அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்கிறது. What important role does faith play in our life? நீங்க நினைக்கலாம், எனக்கு விசுவாசம் உறுதியா இருக்கணும்னு சொல்றீங்களே, என்ன எனக்கு நன்மை அப்படின்னு நினைக்கலாம். திரும்பி சொல்றேன் பாருங்க, நம்முடைய நம்பிக்கை என்னன்னா, விசுவாசம் நிகழ்காலத்திற்கு, நம்பிக்கை எதிர்காலத்திற்கு. Faith is for the present and hope is for the future. அப்போ நம்முடைய நம்பிக்கைக்கு இந்த விசுவாசம் ஒரு உறுதி பத்திரமாய் இருக்கிறது, ஒரு டாக்குமெண்டாய் இருக்கிறது. Faith is the title deed of things hoped for. அப்ப என் கரத்துல ஒரு நல்ல ஒரு பத்திரம், ஒரு டைட்டில் டீட் இருக்கு. அதுதான் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் விசுவாசம். அப்ப அந்த டைட்டில் டீட் மூலமாக இப்போ இருக்கிற சூழ்நிலை கர்த்தர் எனக்கு அது வரப்போகிற நாட்களிலே மாற்றி கொடுக்க போகிறார். அந்த பத்திரத்திற்கு ஆண்டவர் எனக்கு என்னெல்லாம் கருத்தில் கொடுத்திருக்கிறார், அந்த நன்மைக்கெல்லாம் நான் பாத்திரவானா இருக்கிறேன். ஹல்லேலூயா. அதனால்தான் அந்த விசுவாசம் என்பது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு முக்கியமான இடத்தை பெறுகிறதுன்னு சொல்லி பவுல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த முதலாவது சீஷரை பார்த்து அவர் சொன்ன அந்த வார்த்தை மீண்டுமாய் நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14:22 சீஷருடைய மனதை திடப்படுத்தி, அப்ப மனதில் அவங்க திடப்படுத்த வேண்டியதாக இருந்தது. சீஷருக்கு ஏதோ ஒரு கலக்கம் இருந்தது, அவங்களுக்கு ஏதோ ஒரு பயம் இருந்தது, அவங்களுக்கு ஏதோ ஒரு குழப்பம் இருந்தது. அந்த மனதை திடப்படுத்தி விசுவாசத்தினாலே நிலைத்திருக்கும்படி அவளுக்கு புத்தி சொல்லி, பவுல் அந்த சீஷர்களுக்கு, நீங்க விசுவாசத்துல நிலைத்திருங்க, நீங்க இதே பத்தி நினைச்சிருக்காதீங்க, பயம், அதிகமான கலக்கம், உங்களுக்குள் ஏதோ விதமான நீங்கள் இழந்த ஒரு சூழ்நிலை அப்படிலாம் இருக்கிறீங்களா, பரவாயில்ல, நீங்க தைரியமா விசுவாசத்துல நீங்க நிலைத்திருங்கன்னு சொல்றாரு. எப்போ? அவருடைய சரீரத்திலே அவர் அடிக்கப்பட்டு, அவருடைய சரீரத்திலே அவர் என்ன செய்தாங்க, கல்லினால் அவரை அடித்து பவுல் மரித்து விட்டான்னு சொல்லி அந்த பட்டணத்திலிருந்து அவர் வெளியே போய் எடுத்து போட்டுட்டாங்க. ஆனா பவுல் மரிக்கவில்லை. தேவனாகிய கர்த்தர் பவுலை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் தீர்மானித்தபடியினாலே பவுல் நிச்சயமாகவே அநேக சீஷர்களை உருவாக்கினார். இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே உங்களை கொண்டு கர்த்தர் ஏதோ காரியங்களை அவர் செய்ய அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு உங்களோட பேசும் பொழுது ஆண்டவர் இந்த முதலாவது குறிப்பை விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும். You should stand firm in faith. இரண்டாவதாக, பலன் கொண்டு திடமனதாய் இருக்க வேண்டும். Secondly, stay strong and courageous. யோசுவா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் நம் அனைவருக்கும் மனதிலே அது அப்படியே பதிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். காரணம், 2020ஆம் ஆண்டு நாம் தேவ ஆலயத்திலே புதிய வருடத்தின் வாக்குத்தத்த செய்தியாக ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்த வசனத்தை அன்றைக்கு உங்களுக்கு முன்பதாய் வைத்து நாம் அனைவரும் தியானித்தோம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். Joshua chapter 1 and verse 9. பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். Joshua 1:9 says, be strong and of good courage. Do not be afraid, nor be dismayed, for the Lord your God is with you wherever you go. Be strong and of good courage. Do not be afraid, nor be dismayed, for the Lord your God is with you wherever you go. This verse was given to us on the first day of this year when we assembled in the church, when we were gathered together in the church. அன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த வசனம் நமக்கு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்த வசனமாய் கொடுத்தார். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நீங்க சற்று வாசிக்கும் பொழுது, பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே,
நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி கர்த்தர் நம்மோடு பேசினார். எவ்வளவு உண்மை அல்லவா? எப்படிப்பட்ட ஒரு காலகட்டமா இருந்தாலும், எப்படிப்பட்ட பாதையிலே கடந்து சென்றாலும் நாம் பலன் கொண்டு தினமனதாக இருக்க வேண்டும். கர்த்தர் ஏற்கனவே நம்மோடு பேசினார். எனவே எப்படிப்பட்ட சம்பவங்கள் ஒருவேளை நாம் பார்க்க வேண்டியது, எப்படிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை அனுபவிக்க வேண்டியதா இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது, இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது திகையாதே, கலங்காதே. அப்போ கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இதுதான் இரண்டாவது குறிப்பாக, பலன் கொண்டு திடமனதாய் இருக்க வேண்டும். நாம வேண்டும், அது அப்படியா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். You need to stay strong and courageous. இந்த ஆம்பிளிஃபைட் வெர்ஷன்ல இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி சற்று நான் பார்க்கும் பொழுது, அதாவது courageous அப்படின்ற வார்த்தைக்கு, திடமனதா இருங்கன்னு சொல்லி இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் பார்க்கணும்? பி கான்ஃபிடென்ட் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருந்தது. பி சர்டன். அடுத்தபடியாக பி அன்டாண்டட் அப்படின்னு சொல்லி நாம தளர்ந்து போய் விடக்கூடாது, நம்ம அசைக்கப்படக்கூடாது, நாம எதற்குமே கூட ஒரு விதமான நாம சோர்ந்து போய் விடக்கூடாது அப்படின்னு சொல்லி பி கான்ஃபிடென்ட், பி சர்டன் அண்ட் பி அன்டாண்டட் அப்படின்னு சொல்லி இந்த கரேஜஸ் என்ற வார்த்தைக்கு ஆம்பிளிஃபைட் வெர்ஷன்ல இந்த நமக்கு அப்படிப்பட்ட இதற்கு ஒத்த வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்பிக்கையாய் இருங்கள், உறுதியாய் இருங்கள், சந்தேகப்படாமல் இருங்கள். இந்த காலகட்டத்தில் கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்க இருக்கிற இல்லத்தில் இந்த வார்த்தை உங்களுக்கு கடந்து வந்து இருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்க பலன் கொண்டு திடமனதா இருக்கணும்னு சொல்லி தேவ வார்த்தை அன்றைக்கு 1ஆம் தேதி இந்த வருட துவக்கத்திலே கேட்ட வார்த்தை அன்றோடு இல்லை, இந்த காலகட்டத்திலே கர்த்தர் தம்முடைய வார்த்தையின்படி நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். பலன் கொண்டு திடமனதாய், திகையாதே, கலங்காதே. போகும் இடமெல்லாம் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட அவர் இருக்கிறார். யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் என்ன கூறுகிறார்? John chapter 16 and verse 33. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். உலகத்தில் உபத்திரம் இருக்கு, உலகத்தில் உபத்திரம் இல்லைன்னு சொல்லல இயேசு. நமக்கு இந்த உலகத்தில் உபத்திரம் இருக்கு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஏற்கனவே நாம் போகிற இந்த பாதையை ஆண்டவர் அறிந்து இதே பாதையின் வழியாக அவர் கடந்து சென்றிருக்கிறார். இதெல்லாம் நான் ஜெயித்து விட்டேன். John chapter 16 and verse 33. In this world you will have tribulation, but be of good cheer, I have overcome the world. Our Lord has already overcome this world, which means every problem that we are facing today, our Lord Jesus has overcome everything on behalf of you. உங்களுக்காய் எனக்காய் அவர் எல்லாவற்றையும் அவர் ஜெயித்து விட்டேன் என்று சொல்லி அவர் கூறுகிறார். அப்போ ஜாய்ஃபுல் பீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்கு. உபத்திரவத்தின் மத்தியிலும் அவர் சமாதானத்தோடு கூடிய ஒரு சந்தோஷத்தை அவர் நமக்கு கொடுக்கிறார். அது யார் கொடுக்கிறார்? பலன் கொண்டு திடமனதாய் இருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். ஒரு சில காரியங்களை துரிதமாய் சொல்றேன், நீங்க குறித்துக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. போராட்டத்தினூடே வெற்றி, ஜெயம் நமக்கு வருகிறது. போராட்டம் இல்லாம நமக்கு ஜெயம் கிடைப்பது கிடையாது. ஒரு போராட்டம் இருக்கும் பொழுது, அந்த போராட்டத்தை நம்ம சந்திக்கும் பொழுது நமக்கு வெற்றியை, ஜெயத்தை நம்முடைய ஆண்டவர் கொடுக்கிறார். Victory comes through battle. Without battle, we cannot achieve victory. We cannot taste victory. அடுத்தபடியாய் பாருங்க, triumph follows trials. In a person's life, that person has to face many trials as long as that person is in this world. Why? As long as we are in this world, we have to face trials. But I want to tell you, there is good news. When you have trials, the Bible says God comes besides us. He comes you to help us to turn the trials into triumphs. அதான் ரொம்ப முக்கியமானது. போராட்டத்தை தொடர்ந்து
அதாவது வெற்றி நமக்கு வருகிறது. போராட்டம் இருக்கு செய்து, போராட்டம் இல்லாமல் உலகத்துல. ஆனா அந்த போராட்டத்தை தொடர்ந்து என்ன கிடைக்குது? வெற்றி யாருக்கு கிடைக்கும்? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. தேவனாகி கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவனாய் இந்த போராட்டத்தில் நமக்கு வெற்றி கொடுக்கிறார். நமக்கு எப்படிப்பட்ட நமக்கு போராட்டம் இருந்தாலும் அதிலே நமக்கு ஜெயத்தை அவர் கொடுக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். The Bible teaches that suffering, trial and all of human difficulty are unavoidable. All these are unavoidable as long as we live in this world. I want to repeat it once again. The Bible teaches that suffering, trial and all of human difficulties are unavoidable. But there is a word but. God's word also teaches they can be overcome. Can you say hallelujah? We have to face trials in this world. We have tribulation in this world. But that is not the end. God's word teaches us that we can overcome all those tribulation and trials. துன்பம், சோதனை, கடினமாய் தோன்றும் சூழ்நிலைகள் தவிர்க்கப்பட முடியாதவை என்று வேதம் கூறினாலும் இவன் தவிர்க்கப்பட முடியாத உலகத்தில் இருக்கணும் எல்லாம் இருக்கு. அதே சமயத்தில் நாம் அவைகளை மேற்கொள்வோம். நன்றாக கவனிங்க, அவைகளை நாம் மேற்கொள்வோம் என்று தேவனுடைய வார்த்தை நமக்கு போதிக்கிறது. எல்லாவற்றையும் நாம் மேற்கொள்ள முடியும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நமக்கு அது போதிக்கிறதாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்னும் சில காரியங்கள் சொல்றேன், கவனிங்க. The difficulty didn't come to stay, but it came to pass. Hallelujah. The difficulty didn't come to stay, but this difficulty came to pass. கடினமான சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையிலே தங்கி இருப்பதற்கு அல்ல, ஆனால் அந்த கடினமான சூழ்நிலை கடந்து போவதற்காக அவைகள் வந்தது. இதே எனக்கு நிகழ்ந்தது, இதே வாழ்க்கையில, இதே என் குடும்பத்தில் அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் இருக்கு. அது தங்குவதற்கு அல்ல தேவ ஜனமே. 3 மாதமா வருமானமே கிடையாது. 3 மாதமா எந்த விதமான எனக்கு ஒரு நன்மையும் கிடைக்கவில்லை. இது ஏன் வந்தது? இந்த விதமான ஒரு காரியம் எதற்கு நடந்தது? நல்லா கவனிங்க. அது தங்குவதற்கு அல்ல, அது கடந்து போவதற்காக நாம் வந்திருக்கிறது. அப்பனா இந்த காலகட்டத்திலே ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்? இந்த 2வது குறிப்பை நான் சொன்னேன் இல்லைங்களா? பலன் கொண்டு நீங்க திடமனதா இருங்க. தேவ ஜனமே, இப்படிப்பட்ட காலகட்டத்தில் இங்க பலன் கொண்டு திடமனதா இருக்கணும்னு சொல்லி கற்றுக் கொடுக்கிறார். Hallelujah. See, God is teaching us certain things. பிரயோஜனமான அவைகளை உனக்கு கற்றுக் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார் இல்லையா? அப்போ நமக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம எப்படி இருக்கணுமா? பலன் கொண்டு திடமனதா இருக்கணும். During such a situation, when you are facing trials and tribulation, you have to stay strong and courageous. Listen to me. I just want to very briefly place before you David. தாவீதை ஒரு உதாரணமாய் நான் வைக்க விரும்புகிறேன். பிரியமானவர்களே, நமக்கெல்லாம் தெரியும் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்திற்கு நம்ம திருப்போம் என்றால் 1 Samuel chapter 30, அதுல சிக்லாகு என்று சொல்லப்பட்ட இடத்துல என்ன நடந்தது நம்ம வாசிக்க போவது கிடையாது. வேதம் சொல்லுகிறது, சிக்லாகுக்கு தாவீதும் அவன் மனுஷனும் 3ஆம் நாளிலே வந்து சேர்ந்தார்கள். அப்போ என்ன நடந்திருக்கு தெரியுங்களா? அமலேக்கையர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளை அடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்து அதிலிருந்து எல்லாவற்றையும் எடுத்து போய்விட்டார்கள். இப்போ தாவீது தன்னுடைய வீரர்களோடு திரும்பி வராரு. வந்து பார்க்கும் பொழுது எல்லாம் சுட்டெரிக்கப்பட்டிருக்கிறது, எல்லாம் அங்கிருந்து எடுக்கப்பட்டு விட்டது. வேதம் சொல்கிறது 6ஆம் வசனத்திலே 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். இந்த காலகட்டத்திலே நீங்களும் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கீங்க இல்லையா? நான் ரொம்ப நெருக்கப்பட்டிருக்காங்க. எப்பக்கம் திரும்பணும்னே எனக்கு தெரியல, எப்படி திரும்பணும்னே தெரியல. எங்க நான் திரும்பி பார்த்தாலும் எனக்கு நெருக்கங்கள் இருக்கிறது, என்ன செய்யணும்னே தெரியல. இதுதாங்க தாவீதின் அனுபவம். ஆனா பாருங்க, இதன் மூலமா நமக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார்.
பலன் கொண்டு நம்ம திடமனதா இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். எப்போ பார்த்தாலும் நம்ம இது நடந்துருச்சே வாழ்க்கையில, இப்படி இருக்கிறோமே, ஒன்றுமே எங்களுக்கு நன்மை கிடைக்கலையே, ஒண்ணுமே நடக்கலையே அப்படிலாம் சொல்லி இந்த காலகட்டத்தில் நாம் சொல்லி கொண்டு இருக்கிறோம். அது உண்மைதான். ஆனால் எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் இப்படிப்பட்ட சூழ்நிலை மத்தியில நான் பலன் கொண்டு நான் திடமனதா இருக்கிறேன் என்று சொல்லி? ஒரு உண்மையான கர்த்தருடைய பிள்ளை நிச்சயமாய் அப்படிப்பட்ட வார்த்தை சொல்ல வேண்டும். நாம நெருக்கப்படுறோம். நீங்க நெருக்கப்பட்டது உண்மைதான். தாவீது நெருக்கப்பட்டார். வேதம் தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார் என்று வாசிக்கிறோம் 6ஆம் வசனத்திலே. Indeed, David was so much oppressed. நெருக்கப்பட்டார். He even began to cry. இன்னைக்கு அநேகம் நாம் அழுது கொண்டிருக்கிறோம். ஏன் எதற்கென்று சொல்லி கேட்டேன். ஆனா அதோடு தாவீது நிறுத்திடலங்க. தாவீது தன்னை தன் தேவனாகிய கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான் என்று சொல்லி இங்கு நாம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். 6ஆம் வசனம், David strengthened himself in the Lord his God. இதுதான் ஒரு translation. He strengthened himself. He encouraged himself. When did he do that? The Bible very clearly says, when everything was taken away. When David was in a very, difficult situation. He did not know what to do. He was so much oppressed. He almost lost everything. எல்லாவற்றையும் அவர் இழந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. ஆனாலும் நெருக்கப்பட்டாலும் வேதம் சொல்லுகிறது, தாவீது தன்னை தன் தேவனாகிய கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டார் என்று வாசிக்கிறோம். He strengthened himself. He encouraged himself. 1 Samuel chapter 30 and verse 18. What does the Bible say? After David encouraged himself, தாவீது தன்னை தன் தேவனாகிய கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான். பலன் கொண்டு திடமனதாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பலன் கொண்டு திடமனதாய் இருக்க வேண்டும். அப்படிதானே வேதம் சொல்லுகிறது. அப்படி 2வது குறிப்பை நம்ம படிக்கும் பொழுது, stay strong and courageous. That is what every child of God need to do. இது கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுக்கிறார். இப்ப தாவீது ஆண்டவரோடு பேச ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? நான் பின்தொடரட்டுமா? அதை என்னால மேற்கொள்ள முடியுமா? கர்த்தர் சொல்ற, நீ போ, நான் கூட இருக்கிறேன். தேவ ஜனமே, வேதம் சொல்லுகிறது, தாவீது 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே தாவீது எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான். தாவீது விடுவித்தான். தாவீது திருப்பிக் கொண்டான். The Bible says David recovered everything that the Amalekites had carried away. இந்த நாட்களிலே தேவ ஜனமே, எதை நீங்க இழந்திருக்கிறீங்க? எதெல்லாம் எடுக்கப்பட்டிருக்கிறது? எதெல்லாம் உங்களுக்கு ஒரு நெருக்கத்தை அப்படியாய் கொண்டு வந்திருக்கிறது? அப்படியே சோர்ந்து போய் ஒரு ஓரத்திலேயே உட்கார்ந்துட்டு, எல்லாம் என் வாழ்க்கையில் இப்படி இருக்கு, இது அப்படி இருக்கேன்னு சொல்லி நம்ம புலம்பிக் கொண்டிருப்பதை காட்டிலும், குறை சொல்லி கொண்டிருப்பதை காட்டிலும், நடந்தது உண்மைதான், இல்லைன்னு சொல்லல, இதெல்லாம் நடந்தது எல்லாருடைய வாழ்க்கையில. ஏன் ஒரு குடும்பம் தானா? அநேக குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஊழியர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, விசுவாசிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனா நம்ம இதையே நம்ம சொல்லிட்டா இருக்கணும் இல்ல. இப்படிப்பட்ட நேரத்தில் கர்த்தர் கற்றுக் கொடுப்பது, என் தேவனாகிய கர்த்தருக்குள் நான் பலன் கொண்டு நான் திடமனதாய் இருப்பேன். ஹல்லேலூயா. நான் பலன் கொண்டு நான் திடமனதாய், I'll be strong and I'll be courageous because the Lord is still with me. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது. Proverbs chapter 24 and verse 10. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. If you faint in the day of adversity, your strength is small. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு நம்ம கேட்கிற செய்தி, இதனால தாங்க முடியல, இதை நான் எப்படி மேற்கொள்வேன்னு தெரியல, எனக்கு எல்லாம் என் கரத்தை விட்டு போயிடுச்சு, இதெல்லாம் எனக்கு கிடைக்கும் நடக்கும்னு சொன்ன ஒன்றுமே இல்லை, இன்னைக்கு ஒன்று நான் 0வா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அநேகர் சொல்லியிருக்காங்க. உண்மைதான். ஆனா அவங்களுக்கு அந்த பலன் இருந்ததுன்னா,
ஆண்டவர் தங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த அந்த திட நம்பிக்கை, அந்த திட மனதோடு தாங்க இருப்பாங்கன்னு சொன்னா இதை நிச்சயமாய் மேற்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த விதமான ஆழமான முதல் நம்ம கேட்டோம் இல்லையா, அந்த விசுவாசம் கண்டிப்பா இருக்கும். ஒரு ஆழமான விசுவாசம் இருக்கிற ஒரு நபர் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையின் மத்தியிலே அவங்க என்ன செய்வாங்க, பலன் கொண்டு திடமனதோடு இருப்பாங்க. கர்த்தர் பார்த்து கொள்வார், நான் சோர்ந்து போக மாட்டேன். இது அநேகர் புரிந்து கொள்ளாதபடினாலே இந்த காலகட்டத்திலே நம்ம பல செய்திகளை கேட்கிறோம். தற்கொலைகள், நீ என்ன செய்ய போகிறோன்னு எனக்கு தெரியல, ஏன்னா அவங்களுக்கு சத்தியம் தெரியல, உண்மை தெரியல. இப்படிப்பட்ட ஒரு காலம் இருக்கும் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாய் கூறுகிறது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு காலத்திலே கர்த்தர் நமக்கு பல உதாரணங்களை வைத்திருக்கிறபடினாலே அவர் கற்றுக் கொடுக்கிற காரியம், இப்படிப்பட்ட சூழ்நிலையின் மத்தியிலே பலன் கொண்டு திடமனதா இருங்கள், திடமனதா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது நமக்கு ஒரு சாய்ஸ் கிடையாது, அப்படிதான் இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். You have to be strong and courageous. David was strong and courageous. He encouraged himself in the Lord. He strengthened himself in the Lord. My dear brother and sister, as you're listening to the word of God this morning, I want to encourage you. Through the word of God, be strong and courageous. பலம் கொண்டு திடமனதா இருங்க. இழந்ததை நீங்க கட்டாயம் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஆமென். எடுக்கப்பட்டது கரத்திலிருந்து நீங்க ஒருவேளை இருந்ததே நீங்க இழந்துட்டீங்க. இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும்னு நினைச்சீங்க, கிடைக்கல, நடக்கல. கர்த்தர் நிச்சயமா அதை மீண்டும் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. இது ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற இந்த 2வது குறிப்பின் மூலமாய் ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். பலன் கொண்டு திடமனதாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Stay strong and courageous. கடைசியாக 3வதாக ஒரு குறிப்பை சொல்லி முடித்து நாம் ஜெபிக்க போகிறோம். Show diligence of hope. Hallelujah. Show diligence of hope. ஜாக்கிரதையுடன் நம்பிக்கையை காண்பிக்க வேண்டும். இது கொஞ்சம் நான் சற்று உங்களுக்கு விளக்கி கூற விரும்புகிறேன். ஜாக்கிரதையுடன் நம்பிக்கையை காண்பிக்க வேண்டும், நாம காண்பிக்கணும். You should show diligence of hope. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் அதிலே 12ஆம் வசனத்தை நான் தமிழில் வாசிக்கிறேன். ஆங்கிலத்தில் எபிரேயர் 6:11. In English it's Hebrews 6:11. தமிழில் எபிரேயர் 6:12. உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி, உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, கவனிங்க, இந்த வசனம் என்ன சொல்லுது? உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம், நடுவில் விட்டுவிட, முடிவு till the end, முடிவு பரியந்தம் நிச்சயம் உண்டாகும்படி, அதாவது முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும். முடிவு பரியந்தம் இந்த ஜாக்கிரதையை நாம காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. Hebrews 6:11 says, and we desire that each one of you show the same diligence to the full assurance of hope until the end. This should be till the end. What should be till the end? The same diligence to the full assurance of hope. அதனால்தான் ஜாக்கிரதையுடன் நாம் நம்பிக்கையை காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த 3வது குறிப்பை நான் முன்பதாய் வைக்க விரும்புகிறேன். ஹோப் அப்படின்னு சொல்லும், நம்பிக்கைன்னு சொல்லும் பொழுது இட்ஸ் a future reward. நம்பிக்கைன்னு சொல்லும் பொழுது நமக்கு வருங்காலத்தின், எதிர்காலத்தின் ஒரு பலனை குறிக்கிறது. ஏற்கனவே சொன்ன விசுவாசம் என்பது நமக்கு நிகழ்காலத்திற்குரியது, நம்பிக்கை ஹோப் என்பது எதிர்காலத்திற்குரியது. அல்ல, முதல் குறிப்பை சொல்லும் பொழுது நமக்கு ஒரு பத்திரம் கையில கொடுக்கப்பட்டது. அந்த விசுவாசம் என்னும் பத்திரம் நம்ம கரத்துல கொடுக்கப்பட்ட நோக்கம், நம்ம என்ன நம்பி இருக்கிறோமோ அந்த விசுவாசம் என்ற பத்திரத்தின் மூலமா நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். Hallelujah. We have received a document known as faith, and through the document, it's a will, it's a document, you are going to receive a reward that you are expecting in hope. நம்பி காத்து கொண்டிருக்கிறீங்க, அது உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு ஒரு உதாரணத்தை
நான் சொல்ல போறேன். பாருங்க, இதுக்கு பொதுவாக அதே அநேக நேரத்தில் இந்த விசுவாசம், நம்பிக்கை அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாம் தான் நினைவுக்கு வருகிறது. ஆனா ஆண்டவரே, ஒரு வித்தியாசமான ஒரு நபரை நீங்க காண்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அதை நான் கேட்கும் பொழுது, கர்த்தர் புதிய ஏற்பாட்டிலே நமக்கெல்லாம் தெரியும், பலமுறை நம்ம செய்தியை கேட்டிருக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 43 லூக்கா 8:43. லூக் சாப்டர் 8. நான் சில வசனங்களை வாசிக்கிறேன், நீங்க அப்படி ஜஸ்ட் ஃபாலோ மீ. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளையெல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ. அப்படின்னா எத்தனையோ டாக்டர்ஸ் அந்த 12 வருஷத்துல போய் எனக்கு இருந்த எல்லா பணம், சொத்து எல்லாம் கொடுத்து என்னென்ன ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்களோ எல்லாரையும் பார்த்தாச்சு. எத்தனை வருஷம்? 12 years. ஆனா தனக்கு யாரும் எந்த நன்மையும் செய்ய முடியல, தனக்கு சுகமும் கொடுக்க முடியல. அப்படி ஒரு ஸ்திரீ இருந்தான். 44ஆம் வசனம், அவருக்கு பின்னாக அப்படின்னா இயேசுவுக்கு பின்னாக இந்த ஸ்திரீ ஒரு நாள் கடந்து வருகிறாள். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவருடைய பெரும்பாடு நின்று போயிற்று. 48. இயேசு அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போ என்றார். And Jesus looked at that woman and said, daughter, be of good cheer, be of good courage, your faith has made you well, go in peace. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது இயேசு அந்த ஸ்திரீயை பார்த்து சொன்ன 2 முக்கியமான வார்த்தைகள், திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அப்போ பாருங்க, நம்ம இந்த செய்தியின் வாயிலாக நாம தியானித்து வருகிற குறிப்புகள். முதலாவது குறிப்பை உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ளும் பொழுது, அந்த முதலாவது குறிப்பிலுமாய் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசும் பொழுது நாம விசுவாசத்துல உறுதியாய் இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் பேசினார். அடுத்தபடியாக நாம் பலன் கொண்டு நாம் திடமனதாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் பேசினார். மூன்றாவதாக ஜாக்கிரதையுடன் நம்பிக்கையை காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட அவர் பேசுகிறார். இந்த மூன்றாவது குறிப்பை சொல்லி முடிப்பதற்கு முன்பதாக, இந்த 12 வருடமாய் பெரும்பாடுள்ள இந்த ஸ்திரீ, அவள் அன்றைக்கு தனக்கு அந்த நம்பிக்கை இல்லை என்றால் நிச்சயமாகவே அன்றைக்கு தனக்கு சுகமும் அவள் பெற்றிருக்க முடியாது. ஏற்கனவே நான் சொன்ன பிரகாரமாக விசுவாசம் நிகழ்காலத்திற்குரியது, நம்பிக்கை எதிர்காலத்திற்குரியது. Faith is for the present and hope is for the future. If that woman thought to herself, I am in a hopeless condition, 12 years have been suffering, 12 வருஷமா நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், என் எல்லா ஆஸ்தி, என் பணத்தெல்லாம் செலவு பண்ணிட்டேன், எனக்கு எந்த நன்மை நடக்கலை, என் வாழ்க்கை முடிந்து போய்விட்டது, இனி எனக்கு எந்த விதமான ஒரு நம்பிக்கையே இல்லை, எனக்கு நல்லது நடக்கும்னு சொல்லி அப்படி அவன் நினைக்கவில்லை. அதனால அவளை குறித்து இன்றைக்கு நான் சற்று சுருக்கமாய் நான் பேச விரும்புகிறேன். இந்த நம்பிக்கை என்று சொல்லும் பொழுது இந்த ஸ்திரீ ஒரு முன்மாதிரியாக நான் வைக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே அல்லது அருமையான தேவ ஜனமே, நீங்க எத்தனை பேர் ஒரு காரியத்திற்காக எத்தனை வருடம் காத்து கொண்டிருக்கிறீங்க? How many of you are waiting for a blessing for how many years? நீங்க ஒருவேளை எண்ணி வச்சிருக்கலாம், இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, எனக்கு ஒண்ணுமே நடக்கல, என் நம்பிக்கைலாம் போயிருச்சு, I don't have any hope, nothing will take place, nothing will happen அப்படி நீங்க நினைச்சிருக்கிறீங்களா? இல்லை யாருன்னா உங்களை பார்த்து சொல்லியிருக்காங்க, நீங்க ஒண்ணுமே உங்களுக்கு நடக்காது, நீ உங்க வாழ்க்கையில் ஒண்ணுமே நீங்க பெற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? 12 வருஷம், 12 years. அவ அப்படி நினைச்சிருந்தானா அன்னைக்கு அந்த கூட்டத்தின் மத்தியிலே அவள் முந்தி தள்ளி இயேசுவை போய் தொட்டிருக்க முடியாது. ஆனா இயேசு யாரோ தன்னை தொடுகிறாங்கன்னு சொல்லி உணர்ந்து தனக்குள்ள இந்த வல்லமை புறப்பட்டு போய் அதை அவர் உணர்ந்தபடியினாலே, நமக்கு தெரியும் சம்பவம், யாருன்னு தொட்டாலும் கேட்டாரு. அந்த ஸ்திரீ போய் முன்பதாய் விழுந்து எல்லா விதமான உண்மை சொன்ன மாத்திரத்திலே அவள் பார்த்து சொல்ற, மகளே, நீ திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அந்த ஸ்திரீக்கு விசுவாசம் மாத்திரம் இல்லை, அந்த ஸ்திரீக்கு
திட நம்பிக்கையும் இருந்தது. திட மனதோடு தன் காரியங்களை செய்யும்படி அந்த ஒரு விசேஷமான தனக்குள் அந்த குணம் இருந்தது. சரி, இயேசு அவளை பார்த்து பேசும் பொழுது சொன்ன ஒரு வார்த்தை, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, திடன்கொள், சமாதானத்தோடு நீ போன்னு சொல்லி. ஆனால் நான் மூன்றாவது இந்த குறிப்பை பேசும் பொழுது, அந்த ஸ்திரீக்கு விசுவாசம் இருந்தது உண்மைதான். அவள் எல்லாவற்றையும் திடமனதோடு செய்யும்படி அந்த விதமான தனக்குள் குணம் இருந்தது உண்மைதான். ஆனால் முக்கியமாக இந்த மூன்றாவது குறிப்பு, அவளுக்கு நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கை மாத்திரம் இல்லைன்னா அன்னைக்கு அவன் இந்த கூட்டத்தின் மத்தியிலே போயிருக்க முடியாது. ஆனால்தான் விசுவாசம் என்பது நம்பப்படலின் உறுதியும் காணப்படாமல் நிச்சயமாக இருக்கிறது. அப்போ நம்பப்படும் உறுதி, நான் நம்புறேன், எனக்கு இது நடக்கும், எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பப்படலின் உறுதி. இன்னும் பார்க்கல, பெற்றுக்கொள்ளல. ஆனால் பெறுவதற்கு முன்பதாய் அவன் என்ன செய்கிறான்? இயேசுவை தொடுறான். அதுதான் தனக்கு இருந்த ஒரு நம்பிக்கை. பிரியமானவர்களே, நான் பலமுறை சொல்லியிருக்கேன், விசுவாசம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய நிகழ்காலத்திற்குரியது, நம்பிக்கை நம்முடைய எதிர்காலத்திற்குரியது. அப்படின்னா இன்னைக்கு நடக்காது, நம்ம நாளைக்கு நடக்கலாம், நாளைக்கு எதிர்காலம், அதற்கு அடுத்த நாள் நடக்கலாம். அதனால தான் இந்த ஜூலை மாதம் 5ஆம் தேதி இந்த வார்த்தை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான தேவ சனமே, இந்த ஜூலை 5 வரலும் உங்களுக்கு ஏதோ ஒரு காரியம் கிடைக்கலன்னா நீங்கள் மாத்திரம் நம்பிக்கை விட்டுடாதீங்க. அந்த ஸ்திரீ ஒருவரை சொல்லியிருக்கலாம், எனக்கு 12 வருஷம் ஆயிடுச்சு, எதுவுமே நடக்கலை, ஐ எம் ஹோப்லெஸ், நம்பிக்கையற்ற நிலைமையில் இருக்கிறேன், நான் அந்த கும்பலுக்கு போய் நான் இயேசுவை தொடணும்னு சொல்லி ஒரு ஓரமாக அமர்ந்திருக்கலாம். இல்லை, அன்னைக்கு அவன் நம்பிக்கையோடு கடந்து சென்று இயேசுவின் வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்திலே சுகம் கிடைத்தது. ஆனால்தான் இந்த நேரத்தில் நான் சொல்லி முடிக்கும் பொழுது அந்த ஸ்திரீ குறித்து ஒரு சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். She said it. என்ன சொன்னா, நான் எப்படியாவது போய் அவரை தொடணும்னு சொல்லி. She did it. சொன்னதை அவள் செய்தாள். And she received it. நம்பிக்கையோடு அவள் அப்படியாய் அவரை பெற்றுக்கொண்டாள், தனக்கு இருந்த நம்பிக்கை நிமித்தமாக. அதனால்தான் இந்த மூன்றாவது குறிப்பை சொல்லி முடிக்கும் பொழுது, உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சம்பவம் நடக்காமல் இருக்கலாம், பல வருடங்கள் கடந்து போய் இருக்கலாம், நீண்ட காலமாய் இருக்கலாம், சில வருடங்களாய் இருக்கலாம், 12 வருடமாய் அவள் காத்திருந்து தனக்குள் இருந்த நம்பிக்கை நிமித்தமாய் அன்றைக்கு ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொண்டது போல இந்த ஜூலை மாதம் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க. நம்பிக்கை மாத்திரம் விட்டு விடாதீங்க. அதனால்தான் நாம் இன்றைக்கு தியானித்த அந்த வசனத்தினுடைய பிரயோஜனமாக இருக்கிறதை நான் உங்களுக்கு போதித்து, things that will profit you, that is what God is teaching you on this Sunday. எது பிரயோஜனமாக இருக்கிறதோ அதை ஆண்டவர் உங்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறார். நல்லா கவனிங்க பிரியமானவர்களே. பொறுமையோடு காத்திருந்த அவள் வாழ்க்கையிலே அவள் நம்பினதை பெற்றுக்கொண்டாள். நீங்களும் பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிற ஒரு காரியத்தை நீங்க நம்பிக்கை வைத்து எனக்கு அது கிடைக்கும்னு சொல்லி இந்த மாதத்துல நீங்க உறுதியாய் நீங்க நம்பும் பொழுது 3 முக்கியமான காரியங்கள். முதலாவதாக விசுவாசம், இரண்டாவதாக திடமனது, மூன்றாவதாக நம்பிக்கை. இந்த 3ம் உங்கள் வாழ்க்கையிலே செயல்படும் என்றால் கர்த்தர் நீ கற்றுக் கொடுக்கிற இந்த பாடத்தின் மூலமாக ஜூலை மாதத்தில் பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். நிச்சயமாகவே முடிவுண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. For surely there's an expectation and your hope shall not be cut off. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. For surely there is an end. ஒரு நல்ல ஒரு முடிவு இருக்கிறது. Your expectation will not be cut off. எனக்கு நிச்சயமா கிடைக்கும். என்ன எதிர்பார்க்கணும், கர்த்தர் நிச்சயமா எனக்கு அதை கொடுப்பார். கர்த்தர் அதை செய்வார். Your hope will not be deferred. பிரியமானவர்களே, 3 காரியங்களை கர்த்தர் இன்றைக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். சீக்கிரமா சொல்லி முடிக்கிறேன். 3ம் பாருங்க, வேண்டும் 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 என்று முடிய போகிறது. விசுவாசத்திலே உறுதியாய் நிலைத்திருக்க வேண்டும். இது கட்டாயம் இருக்கணும். இரண்டாவது, பலன் கொண்டு திடமனதாய் இருக்க வேண்டும். மூன்றாவது, ஜாக்கிரதையுடன் நம்பிக்கையை காண்பிக்க வேண்டும். எனவே இந்த 3 முக்கியமான குறிப்புகள், விசுவாசத்தில் உறுதியாய் நிலைத்திருக்க வேண்டும், பலன் கொண்டு திடமனதாய் இருக்க வேண்டும், ஜாக்கிரதையுடன் நம்பிக்கையை காண்பிக்க வேண்டும். Stand firm in faith.
Stay strong and courageous. Show diligence of hope. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஜூலை மாதத்தின் இந்த முதலாவது ஞாயிற்றுக்கிழமை காலையிலே தேவரீர் கர்த்தாவே குடும்பங்களாய் இல்லத்திலிருந்து உம்மை தொழுது கொள்ளும்படி, ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய கர்த்தாவே வார்த்தை கேட்கும்படி எங்களுக்கு நீர் கொடுத்த நல்ல தருணத்திற்காக ஸ்தோத்திரம். காணொளியின் மூலமாக அன்பு விசுவாசிகளை கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தாவே தேவரீர் ஆண்டவரை தொடர்பு கொள்ளும்படி எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த நல்ல கர்த்தாவே ஆண்டவரே சுவாமி ஒரு கர்த்தாவே தேவரீர் காரியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். முக்கியமாய் ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் பேராய் தனித்தனியாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் இப்பொழுதுமாய் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே உலகத்திற்காய், உலகத்தில் இருக்கிற நாடுகளுக்காக, எங்கள் இந்திய தேசத்திற்காக, தமிழ்நாட்டிற்காக, சென்னை பட்டணத்திற்காக, ஆண்டவரே எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்காக, ஒவ்வொரு மாநிலங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தை எல்லா இடத்திலும் தெளிக்கிறோம். ஆண்டவரே இந்த பொல்லாத கொரோனா வைரஸினுடைய தொற்று ஆண்டவருடைய வீரியம் அது முற்றிலும் முழுவதும் நின்று போவதாக, இந்த மாதத்தோடு அது கர்த்தாவே அகற்றப்படுவதாக. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் என்ற வார்த்தையின்படி நீர் சொல்லும் ஆண்டவரை நீர் கட்டளை கொடும். அது ஆண்டவரை முற்றிலும் முழுவதுமாய் கர்த்தாவே தேவரீர் கர்த்தாவே அது செயலற்று போய் அது ஆண்டவரே கர்த்தாவே அகன்று போகும்படி ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். அது அப்படியே நடக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எந்த குடும்பத்தில் யாருக்கும் எந்த பாதிப்பு வராதபடி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தினால் சிகிச்சை பெற்று வருகிற யாராக இருந்தாலும் சுகமடைந்து வீடு திரும்பட்டும். எந்த இல்லத்திலே கர்த்தாவே, எந்த நபருடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே எந்த மரண செய்தி வராதபடி காத்துக்கொள்ளும். யாவரையும் இரத்தத்திற்குள் மூடி மறைக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. இந்த மாதம் ஒரு சாட்சியின் மாதமாய் எங்களுக்கு இருக்க போவதற்காக நன்றி செலுத்தி எல்லா துதிகன மகிமை உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரமபிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிரியமானவர்களே, ஒரு அன்பான வேண்டுகோள். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை தயவு செய்து நீங்கள் குடும்பங்களாய் ஆயத்தமாகி 9 மணிக்கெல்லாம் நீங்க எங்களோடு கூட இணைந்து ஆராதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். முடிந்த அளவுக்கு தயவு செய்து 9 மணியெல்லாம் எங்களோடு இணைந்து ஆராதனை செய்யுங்க. நீங்களை பங்கு பெற்றீங்கன்னு சொல்லி உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு எப்படியாவது தெரிவிங்க. இது நம்மளுடைய குடும்பத்திற்காய், உங்களுடைய பிரயோஜனத்திற்காய் ஒவ்வொரு வாரமும் ஆயத்தம் பண்ணி கொடுக்கிற ஆவிக்குரிய மன்னா. இந்த மன்னா நம்முடைய குடும்பத்திற்காய் கொடுக்கப்படுகிறபடினாலே தயவு செய்து நீங்க அதை மிஸ் பண்ணாதீங்க. அதை நீங்க பெற்றுக்கொள்ள தவறக்கூடாதுன்னு சொல்லி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் சீக்கிரமாய் நம்மை ஒன்று கூட்டி திருச்சபையிலே நம்மை அப்படியாய் சேர்த்து ஆராதிக்கும் வரையிலும், ஆராதனை நாம் துவங்கும் வரையிலும் இப்படி காணொலி மூலமாய் ஆண்டவரை தொழுது கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.